என்னது இந்த பையன் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி தூங்கின்னு இருக்கிறான்? கல்யாணம்னு சொன்னா ராத்திரி மணிக்கே எல்லா பசங்களுக்கும் தூக்கமே வராது. இவன் எப்படி தூங்குறது பார்த்தா எனக்கு கல்யாணமே வேணாங்கிற மாதிரில தூங்கின்னு இருக்கிறான். இவங்கெல்லாம் எப்போ முழிச்சு கிளம்பி கல்யாணத்துக்கு புறப்பட்டு போறதுன்னே தெரியல. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுட்டு மெட்ராஸ் பக்கம் போலான்னு பார்த்தா முடியாது போல இருக்குதே. சரி இவனை எழும்பி கிளம்ப சொல்லுவோம். அதுக்கப்புறமா அந்த கல்யாண பொண்ணு ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்ப்போம். அருணே, அருணே. என்னம்மா? அருணே, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் இல்ல? என்ன உறங்கிட்டு இருக்கே? எதுக்கு எலும்பு பூ? ஆமாம்மா, எனக்கு கல்யாணம்ல. ராத்திரி முழுக்க அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேனா, தூக்கமே வரல. விடிய காலம் தான் தூங்கியிருப்பேன் போல. அப்படியா? சரி சரி, அப்படித்தானே இருக்கும். நல்லா பொழுது விடிஞ்சிட்டு போய் ரெடி ஆகு. கல்யாணத்துக்கு கிளம்பணும்ல, நேரம் ஆயிரும். அம்மா கொண்டு கிளம்பிட்டாளா? அவ கிளம்பிட்டாளா? நீ போய் பாக்கியாருனே. நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகு. அவளுக்கு எடுத்த சேலை இன்னும் கொடுக்கவே இல்லை, கொடுத்துட்டு பார்த்துட்டு வாரேன். சரிம்மா. என்னது இது, இந்த வீடு இவ்வளோ அமைதியா இருக்குது? ஒரு கல்யாண வீடுங்கிற மாதிரியே இல்லையே. எல்லாருமே இன்னுமா பட்டு தூங்கின்னு இருக்கிறாங்க. ஆளுக்கு முன்னாடி புரட்டுருவாங்கன்னு நினைச்சேன். இப்போ பார்த்தா தானே தெரிஞ்சு ஒருத்தரையே நம்ம தான் கிளப்பி விடணும் போல இருக்குதே. இவங்கெல்லாம் என்னைக்கு கிளம்பி நம்ம போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து அந்த சரோஜாவை பழி வாங்கி நான் எப்போ மெட்ராஸுக்கு போகிறது? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. பேசாம அந்த பொண்ணை மட்டும் அலங்காரம் பண்ணி கூட்டு போய் தாலியை கட்டி கூப்பிட்டு வந்தா என்ன? கூட அம்மாவும் வேணும், அந்த பொம்பளையே கூட்டின்னு போயிடலாம். மற்றதுங்கெல்லாம் கிளம்புறதுக்குள்ள நாளைக்கு ஆக்கிறோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரிப்பட்டே வராது. உள்ள போய் பாப்பா எல்லாம் கிளம்பி இருக்குதுங்களா இல்லையான்னு. ரோசப்பக்கா எல்லாரும் முழிச்சுதான் உட்காந்துருக்கீங்களா? நான் கூட வெளியே யாரையும் காணோன்னே எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களோன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். சரோஜா, நாங்க முழிச்சு ரெடியா தான் இருக்கோம். கொண்ட கசாயம் தான் குளிக்க போயிருக்கா, குளிச்ச உடனே கிளம்பிடுவா. ஏக்கா அப்படியே எப்படி கிளம்புவா? சேலை என்கிட்ட இருக்கு, அதான் எடுத்துட்டு வந்தேன். தோப்ப மாட்டாவி அம்மா என்ன அவளுக்கு சேலை எடுத்து கொடுக்காம இருக்கா? அவகிட்ட ஏன் சேலை இருக்கு, அதை கட்டிக்கிட்டு கிளம்பலான்னு தான் குளிக்க போயிருக்கா. அது சரிதான். அவ அம்மா சேலை எடுத்து கொடுத்திருந்தாலும் கல்யாணத்துக்கு நாங்க தானே எடுத்து கொடுக்கணும். மாப்பிள்ளை வீட்டுல எடுத்து கொடுக்க சேலை தான் கட்டணும். அதனால இந்த சேலையை கட்ட சொல்லு. சரி சரி கெட்ட சொல்லியும். அப்புறம் டோப்பமெண்டா நீ கிளம்பிட்டியா? உன் புருஷன் கிளம்பியாச்சா? என் புருஷன் அவ அம்மையை கூட்டிகிட்டு அந்த பாதிக்கு கோயிலுக்கு வந்துருவாரு. நான் கிளம்பியாச்சு, என் மகன் குளிக்க போயிருக்கான். நாங்களாம் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவோம். நீங்க ரெடியானா சரி. சரி சரி நாங்களும் ரெடி ஆயிடுவோம். இங்கே பாரு டோப்பமெண்டா, உன்னை நான் எச்சரிக்கை. இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள காலில் விழுந்து கொண்ட கசாயம் தான் வேணும், கொண்ட கசாயம் தான் வேணும்னு நிற்கா. நாளைக்கு ஏதாவது தில்முள்ளு பண்ணிட்டு மாறினான்னு வச்சுக்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன், டோப்பாவை கழட்டி விடுவேன். இல்ல இல்ல, நான் தானே விரும்பி அந்த பிள்ளையை கட்டி வைக்க என் மகனுக்கு. நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன், மாற மாட்டேன். அதான் பக்கத்துல இருந்து பார்க்க தானே போறோம். மாறுறியா ஊர்றியான்னு நானும் பார்க்கேன். இந்த நெட்ட பொண்ணு என்ன நம்ம மேல சந்தேகப்படுற மாதிரியே பேசுது? ஒருவேளை எதுவும் டவுட் வந்திருக்குமோ? பார்த்துக்கலாம். நம்ம என்ன கல்யாணத்தை முச்சி வச்சுட்டு இங்கேவா இருக்க போறோம்? அதுக்கப்புறம் அந்த சரோஜா பாடு இவங்க பாடு அச்சிக்கின்னு எப்படி வேணாலும் கிடக்கட்டும். நம்ம பாட்டுக்கு ஜாலியா எஸ்கேப் ஆயிடலாம். என்ன டோப்பமெண்டா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, எல்லா பொருளும் எடுத்து வைக்கணும்ல, எது எதுலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லா யோசிச்சுக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. என் மருமகளை நான் தாங்க போறேன். நீங்களாம் பார்த்து வாயிலையும் மூக்கிலையும் விரல வச்சுட்டு தான் இருக்க போறிய. சரி சரி பார்க்க தானே போறோம். வாயிலை மூக்கிலே விரல வைக்கணுமா இல்ல வாயிலை மூக்கிலே குத்து விடணுமா நீ பிறகு யோசிப்போம். சரி சரி சம்மந்தி, சீக்கிரமா கிளம்புங்க. இந்த இதுல சேலை துணியெல்லாம் இருக்கு, எடுத்து கட்ட சொல்லுங்க. சரி சம்மந்தி. நீங்கள் என்னை வாய் நிறையாக சம்மந்தி என்று கூறுவது எனக்கு மன நிறைவாக இருக்கிறது. மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது சம்மந்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். குளிச்சுட்டாலான்னு பார்த்து சேலை கொண்டு போய் கொடுங்க, கட்டிட்டு வரட்டும். அப்புறம் இதுல பூ இருக்கு, தலை நிறைய வச்சு விடுங்க. என் மருமகளோட அழகான குடும்பில நல்ல நிறைய பூ வச்சு சுத்தி விடுங்க. டோப்பமெண்டா அந்த கொண்டே வச்சுதான் நீ அந்த பிள்ளைய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. எப்ப பார்த்தாலும் கொண்டே எடுத்துட்டு கடல்ல கொண்டு தள்ள போறேன்பா. அப்படியே தள்ளி இருக்கலாம். இந்த பையனுக்கு நல்ல பொண்ணா கச்சிருக்கோம். அதுவும் அது கொண்டு வச்சா எனக்கே சுத்தமா பிடிக்கல. இப்ப என்ன டோப்பமெண்டா இப்படி பேசிட்டு இருக்கா? நீ எப்படி மாறினா என்னால் நம்பவே முடியல. இங்க பாரு நட்டச்சி, ஓயாமல சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது உனக்கு. நான் மாறிட்டேன். கல்யாணம் நடக்க போது நான் மருமகளை ஏத்துக்கிட போறேன். கல்யாணத்துக்கு பிறகு என்னதா இருந்தாலும் பார்க்க தானே போறேன், அப்ப பேசிக்கலாம். முதல்ல ரெடி ஆகுங்க, கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துருவோம். சமந்தி, நீங்களும் ரெடி ஆயிருங்க. சரி சம்மந்தி. சரோஜா, கல்யாணத்துக்கு நம்ம மட்டும் தானே இல்ல வேற யாரையும் கூப்பிட்டுருக்கியா? வேற யாரையும் கூப்பிடலையே. அப்படின்னா எங்க அம்மைக்கும் சொல்லலையோ? அம்மாவா? அது எங்க இருக்குது? ஆமா, இந்த வீட்டுல தானே அந்த பெரியம்மாவும் இருந்தாங்க. எங்க அவங்கள? நம்ம இது வரைக்கும் அவங்கள பத்தி கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை. இப்ப கேக்குறாங்களே, எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியலையே. சரோஜா, நான் ஒன்னும் ஏன் சொல்ல மாட்டேன் எங்க அம்மை கூப்பிடாட்டி. எங்க அம்மை கூட மறந்துட்டே சரோஜா. ஏக்கா, ஆமாக்கா, அம்மா கூட மறந்துட்டு
இருக்காங்க. அவைய போன் நம்பரும் தெரியாதுல்ல, அதனால போன் பண்ணி சொல்ல முடியல. நீங்க இப்ப சொன்ன பார்த்தா ஞாபகத்து கொஞ்சம் போன் நம்பர் தாங்கக்கா, நான் சொல்லிடுறேன். சரோஜா உன் மகன் போன்ல இருக்கும் சரோஜா. ஏக்கா அவன் குளிச்சுக்கிட்டு இருப்பான் பார்த்துருங்க, எனக்கு எதுல நம்பர் இருக்குன்னு தெரியாது. என்ன பேர் போட்டு பதிஞ்சிருக்கான்னு தெரியல. அவிய பேர் ராசாத்தி அம்மா, அந்த பேர் தான் போட்டிருப்பான். இல்ல இல்ல, என் மகன் பேர்லாம் போட்டு பதிய மாட்டான். அவ அப்பாக்கே அப்பான்னு பதிஞ்சிருக்கான். அதனால ஒரு சமயம் பாட்டின்னு பதிஞ்சிருந்தானே என்ன பண்ண. சரி போட்டு பேசு. பாட்டின்னு அவ மட்டும் இல்ல, 2 பேர் இருக்காவல, எங்க மாமியார் இருக்காவ. அதனால எந்த பாட்டி நம்பருக்கு போடுறதுன்னு எனக்கு தெரியல. ரோசா பக்கா, அதனால தான் சொல்லி நீங்களே கொஞ்சம் போட்டு தந்துருங்களா. நான் உங்க போன்லயே கல்யாணத்துக்கு வாங்க மாதிரி கூப்பிட்றேன். சரி சரோஜா, நான் போட்டு தரேன். அப்பாடா, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். எல்லாரும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. கல்யாணத்தை முச்சு வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடணும். போன தப்பா மாதிரிலாம் இந்த தடவை நம்மளால அடி வாங்க முடியாதுடா சாமி. சரோஜா அந்த போன் போட்டு பேசு. சரிக்கா. ஹலோ. என்னது அலோவா? இந்த டோப்பமெண்ட் எப்பவுமே அலோன்னு சொல்ல மாட்டாளே, களவு அப்படின்லாம் சொல்லுவா. பேச்சு வித்தியாசமா எல்லாம் இருக்கு. என்னவா இருக்கும்? இது கூடவா மாறி போயிடும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. சரோஜா நீயா? ஆமாம்மா, நான் தான் போன் பேசியேன். என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேம்மா, கல்யாணத்துக்கு வந்துருங்க. என்னம்மா சொல்லியா? திடீர்னு கல்யாணங்க? ஆமா, என்னைக்கு? இன்னைக்கு தான் நேற்று தான் முடிவு பண்ணோம். என்னம்மா சொல்றா? இன்னைக்கா? எப்பம்மா கல்யாணம்? ஏம்மா அது வந்து என்ன, 1/2 மணி நேரத்தில் கோயிலில் போய் தாலி கட்ட போகிறேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்களா. நேரா நம்ம ஊர் கோயிலுக்கே வந்துருங்க. என்னம்மா சரோஜா திடீர்னு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறா? பொண்ணு எந்த ஊரு, எங்க பார்த்திருக்கிய? நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு கல்யாணங்க? எப்படிம்மா அது? எப்படி ஒத்துக்கிட்டாங்க பொண்ணு வீட்டுல? பொண்ணு யாருமா? ஐயா, இந்த அம்மா வேற நான் போன் பண்ணிருக்கிறேன், என்னைய பேச விடாம அதுவே பேசின்னு இருக்குது. எத்தனை கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றது, என்னால முடியல. ஏம்மா பொண்ணு வந்து வேற யாரும் இல்லை, நம்ம கொண்ட கசாயம் தான். மண்ட கசாயம் சம்மந்திக்கிட்ட பேசினவே ஒத்துக்கிட்டாவ. என் மகனுக்கு வந்து பிள்ளை பிடிச்சிருக்கு, அதனால தான் உடனே கல்யாணத்தை வச்சுட்டோம். அப்படியாம்மா? சரி சரி, பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுல தப்பே இல்லம்மா. ஆனாலும் இவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுட்டே, அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏம்மா அது வந்து அவியகிட்டே வசதி இல்லை. எதுக்கு கல்யாணத்தை பேசின பிறகு நாளை தள்ளி போட்டுட்டே இருக்கணும், உடனே வச்சிருவோன்னு வச்சுட்டோம். அதனால கல்யாணத்துக்கு உடனே கிளம்பி வாங்கம்மா. சரிம்மா சரோஜா, வந்துடுறேன். சரிம்மா, போன வைக்க. சரோஜா எங்க அம்மை கூப்பிட்டா என் தங்கச்சியை கூப்பிட்டுக்கலாம்ல ஒரு வார்த்தை. ஐயோ, அந்த பெரியம்மா வீட்டுல தான் இவங்க தங்கச்சியா இருக்குதா? இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாதே. பேர் வேற என்னவோ சொன்னாங்க, அதுவும் மறந்து போச்சு. இந்த குடும்பத்தை எப்படி சமாளிச்சு கல்யாணத்தை முடிச்சு வைக்க போறணும் எனக்கே தெரியல. என்ன சரோஜா, குஷ்பு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, இது யாரா புதுசா குசுப்பு? புதுசு புதுசா ஆள் வந்துட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை குஷ்பு தான் இவங்களுக்கு தங்கச்சியா இருக்குமோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிற. பேரை டவுட் கேட்டு மாட்டிக்க கூடாது. என்ன சரோஜா, உனக்கு கூப்பிடக்கு இஷ்டம் இல்லையோ? என் தங்கச்சி குஷ்பு அங்க இருக்கால, அவட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே தான் கேட்டேன். ரோசா பக்கம் உங்க அம்மையை கூப்பிட்டேன், தங்கச்சி கூட மறந்துட்டே பார்த்துக்கிடுங்க. என்னொருக்க பாட்டு தாங்கக்கா பேசிறியே. குஷ்பக்கா இல்லைன்னா வருத்தப்படுவாவல்ல. இருக்கட்டும் சரோஜா, எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கால, எங்க அம்மா கூட்டிட்டு வந்தா வரட்டும். அவ சின்ன பிள்ளை இருக்குல்ல, எங்கேயும் அவ்வளோ வரவும் மாட்டா. அப்படின்னா சரிக்கா. எங்க அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், எங்க மைனிட்ட நீ நல்லா பேசுவா, அவியட்டையா சொல்லிருக்கலாம். இப்படி யாரையுமே கூடாம கல்யாணம் பண்றியே சரோஜா. எங்க அண்ணன் மைனி கூப்பிட்டுனேன்னு வச்சுக்க, நல்லா செய்யவும் செய்வாவ. ஏக்கா, இந்த கல்யாணத்தை நான் திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டேன்னா ஒண்ணுமே புரியலக்கா. அப்புறம் உங்க அண்ணன் பெரிய இடம், அதனால வருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன். டோப்பமெண்ட வித்தியாசமா தான் பேசிக்கிட்டு தெரியா. ஒன்று அந்த ராணியை கட்ட போய் நுப்பா. இப்போ என்னடானா பெரிய ஆளுங்க பெரிய இடங்க உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. என்ன டோப்பமெண்ட? அது வந்து முன்னால பேசினேன், இப்போ வந்து போறது இல்லைல்ல அவ்வளவா. எங்க போறதில்ல வாரதில்லைங்க. அந்த செனிப்புல வளகாப்புல கூட நல்லா தானே பேசினாவ உங்க கூட. பேசியிருப்பாங்க போல இருக்குதே, எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நான் இந்த நெட்ட பொண்ணாண்ட சொல்ல முடியுமா? என்ன டோப்பமெண்ட பழசெல்லாம் மறந்து போன மாதிரி யோசிச்சுட்டே எனக்கு எதுக்கு? இல்ல இல்ல, யோசிக்கல. அது வந்து அவிய இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டவ, அதனால நான் பேசியது இல்லை அவ்வளவா. ஓஹோ, நீ மாறின மாதிரி அவியல மாறிட்டாவளோ? இங்க பாரு, நான் என் மகனுக்கு ஒழுங்கா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். சும்மா நீ கேள்வியா கேட்டுட்டே இருக்காத. சமந்தி சீக்கிரம் கிளம்புங்க, நான் என் மகன் கிளம்பிட்டான்னு அனுப்பி பாக்கேன். ரோசா பக்கம் தாங்க அவங்க போனு. சரி சரோஜா, எல்லாரும் கிளம்புவோம். நான் சரிக்கா வாரேன். டோப்பமெண்ட பேச்சு ஒன்றும் சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்க. ராணியக்காவை கூப்பிடாம இருக்க மாட்டாளே இவா. நல்லா செய்முறை செய்வாங்கக்காவது கூப்பிடுவாளே. என்னவா இருக்கும்? எப்படி இப்படி ஒரேடியா மாற முடியும்? என் தலை வலிக்குதே. நான் எங்க இருக்கேன்?